தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் முதல் பெண் வேட்பாளராக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சார்பாக போட்டியிடுகிறேன். 93லேயே நான் இந்திய மாணவர் சங்கத்தின் மூலமாக கட்சிக்கு வந்தேன். அப்போவே மாணவர்களுக்கான போராட்டங்களை நிறைய நடத்தியிருக்கோம். மாணவர்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கும் அந்த தனியாருக்கு கல்வியை தாரை வார்ப்பதை கண்டித்தும் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கோம். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரு விவசாயம் சார்ந்த பகுதி. இந்த பகுதியில் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள்ங்கிறது மிக மிக குறைவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நிறைய வேலை வாய்ப்புகளை அதனை முன்னிட்டு கொண்டு வர முடியும். அதற்கான வாய்ப்புகள்ங்கிறது ஏராளமாக இருக்குது. அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இன்றைக்கு கல்வி என்பது தனியார்கிட்ட தான் நிறைய இருக்குது. அதனால இன்றைக்கு அந்த கல்வி முழுமையாக எல்லாரையும் போய் சேருதானா இல்லை. அதுவும் குறிப்பாக ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளார ஒரு ஆய்வு என்ன சொல்கிறாங்கன்னாக்க கம்ப்யூட்டரை தவிர வேறு எந்த துறைகள்லையுமே முன்னேற்றம் இல்லை, புதிய கண்டுபிடிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு மாற்றம் வர வேண்டும். இன்றைக்கு சுகாதாரமாக இருக்கட்டும், அதே மாதிரி இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், இதிலெல்லாம் நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த துறைகளையெல்லாம் கூட நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கல்வியை அனைத்து மட்டங்களிலும் உயர்தரமாக கொண்டு வருவதற்கு அத்தனை முயற்சிகளையும் எடுப்போம். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாங்கள் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்ததில் என்ன அனுபவம்னாக்க சாலைகள்லாம் மிக மிக மோசமாக இருக்கிறது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி போட்ட சாலைகள் கூட இன்றைக்கு குண்டும் குழியுமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போனா அவங்க இந்த சாலைகளை முழுமையாக போடலை, அதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்குது. அந்த அடிப்படையில் எல்லா சாலைகளையும் மேம்படுத்தணும். குறிப்பாக நகர்ப்புறங்களில் பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. ஆனால் அந்த பாதாள சாக்கடை முழுமையாக நிறைவேறலை. அந்த அடிப்படையில் சுகாதாரத்துக்கான மேம்பாடுகளை செய்யணும், சாலை வசதிகளை செய்யணும். இன்னும் உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் ஏராளமாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதை எல்லாமே நம்ம நிறைவேற்றணும். பெண்களுக்கான அதிகார பகிர்வுங்கிறது இன்றைக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. அதை நம்ம அதிகப்படுத்தணும். பெண்கள் முன்னுக்கு வர தயாராக இருக்காங்க. மற்ற அரசியல் கட்சிகள் அதை முழுமையாக புரிந்து கொண்டு அவர்களை அனைத்து துறைகளிலும் மேலே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். இன்னைக்கு இந்தியாவில் பாதி சக்தியாக இருக்கிறது பெண்கள். அந்த சக்தியை எல்லாரும் உணர்ந்தது மாதிரி தெரியல. அந்த அடிப்படையில் பெண்களை முன்னுக்கு கொண்டு வருவதில் முயற்சி எடுக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதில் சரியாக இருக்கிறார்கள் என்பது தான். தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய 18 இடங்களில் பெண்களுக்கு 3 இடம் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை ரொம்ப சரியாக பண்ணுறாங்க. மற்ற அரசியல் கட்சிகளும் அதே மாதிரி செய்யணும். சில அரசியல் கட்சிகள் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்கிறாங்களே ஒழிய